இது கண்டிப்பா மிஷின் மாற்றம். அண்ணா சீமான் அண்ணன் வந்து மக்களுக்காக கஷ்டப்பட்டாங்க, மக்களுக்காக பாடுபட்டாங்க, மக்களுக்காக சண்டை போட்டது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீமான் அண்ணன் வந்து சூப்பர் ஆள், எனக்கு பெஸ்ட். அரசாங்க கடையை மூடிட்டு பக்கத்துல தனியார் கடையை திறக்கிறாரு. ரெண்டுத்துலயும் வரது சாராயம் தான். அதுவும் கரெக்ட் தான். நாம் தமிழர் கட்சியில் 117 பெண் கொடுத்தாங்க. எல்லாமே படிச்ச பட்டதாரியா கொடுத்தாங்க. இது எப்படி பாருங்க? பெண்களுக்கு அதுல அதிகமா முக்கியத்துவம் இருக்கிற கட்சியா அது பார்க்கப்படுது. பாதுகாப்பு வலியுட்டாதானே அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கும். புதிய தலைமுறைக்கு வழி விடணும்னு சொல்றீங்க. ஆனா புதிய தலைமுறை சேனலே முடக்குறாங்க இந்த ஆட்சி. இது எப்படி பாருங்க? இதுல ஒரு நல்ல கேள்வி. சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் பேசினாலும் விஜய் அண்ணன் ஒன்று வாய் திறந்து பேசுறது இல்ல. ஏன்னா அது மௌன விரோதமா இருக்கு. அந்த சீட் மிஷின் வைங்க, இந்த பட்டன் மிஷின் வச்சா எல்லாம் வந்து உள்குத்து. இது திமுகவும் வரமாட்டாங்க, சீமானனும் வரமாட்டாங்க. அது காரணம் என்னன்னா மிஷின் மாற்றம். சீமானன் நிக்கிறாங்களே அந்த தொகுதியில அந்த அவங்க பெஸ்டா ஜெயிச்சு இருப்பாங்க, மக்கள் தேர்ந்து எடுத்திருக்காங்க. ஆனா மிஷின் மாற்றம். அவருக்குன்னு ஒரு இது வரும்ல, அப்ப பண்ணுவாரு. அதை கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு இது வரும்னா எது வரும்? அவருக்கும் நேரம் வரும்ல. எப்படி மாற்றுறாங்கன்னா பார்த்தா நாம் தமிழர் கட்சி மதுவை மொத்தமா மூடிட்டு கல்ல தர பண்றாங்க. அவங்க மாற்றுதானே அப்படி பார்த்தா? நம்ம மாற்றுதான். நாம் தமிழர் மாற்றுதானே? அப்போ மாற்றுதான். விஜய் இதை பண்ணலாமே, கல்லு கடையை திறந்து விட்டு மது கடையை மூடலாம்ல. பண்ணலாம். என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? திமுக ஆட்சியிலும் சரி, இப்ப டிவிகே ஆட்சியிலும் சரி, கற்பழிப்புன்றது ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கு. எங்கேயும் நடக்காதெல்லாம் இல்ல. திமுகவுக்கு மாற்றுதான் தாவேகான்னு சொல்றவரு அவங்க கூட இருக்கிறவங்கள கூட்டு வச்சு இப்ப இவர் எப்படி மாற்றாரு பாரு. புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு, மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. ஆட்சி ஏத்து இப்போ ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஆக போகுது. இந்த ஆட்சி எப்படின்னா இருக்கு? இந்த ஆட்சியில எங்க பார்த்தாலும் கரண்ட் ஆஃப் ஆகுது, எங்க பார்த்தாலும் கொள்ளை இருக்குது, எங்க பார்த்தாலும் விவசாயி வந்து நீதிக்கு வந்துட்டாங்க, ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போதான் நீங்க வந்து உங்க மூஞ்சிக்கு பார்த்து எல்லாம் ஓட் போட்டாங்க. எல்லாம் உள்ள சண்டை போட்டு தான் இந்த 1000 ரூபாய் வந்துச்சு. விஜய் அப்படியே தாயின உண்ட கொடுக்கல. அவங்க சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் பேசினாலும் விஜய் அண்ணன் ஒன்று வாய் திறந்து பேசுறது இல்ல. ஏன்னா அது மௌன விரோதமா இருக்கு. பத்திரிகையாளர் பேசினாலும் முதலமைச்சராகி யாரும் எல்லாம் வரும், பிரஸ் மீட் கொடுத்தா பேசுவாங்க. இவங்க மௌன விரோதம் காட்டுறாங்க. அது எதுக்கு மௌன விரோதம் காட்டுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அது மக்கள் வந்து சிந்தித்து பண்ணி பார்க்கணும். நீங்க திமுக இப்ப நாம் தமிழர் கட்சியை பத்தி, சீமானனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து தேர்தல் நிக்கிறாங்க, ஆனா மக்கள் வந்து தோல்வி தான் தராங்க. இந்த 2026 தேர்தலையும் தோல்வி தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பாக்குறீங்க? இது மிஷின் மாற்றம்னா இது கண்டிப்பா மிஷின் மாற்றம். அண்ணா சீமான் அண்ணன் வந்து மக்களுக்காக கஷ்டப்பட்டாங்க, மக்களுக்காக பாடுபட்டாங்க, மக்களுக்காக நீதியும் வாங்கி கொடுத்தாங்க, மக்களுக்காக சண்டை போட்டது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீமான் அண்ணன் வந்து சூப்பர் ஆள், எனக்கு பெஸ்ட் ஹீரோ. அவங்களுக்கு வந்து கோஆபரேட் பண்ணல யாரும். ஆனா அவங்க பேசுறாங்க, அவங்களுக்கு மக்கள் தேர்ந்து எடுத்தாங்க. ஆனா வந்து மிஷின் மாற்றம். அவங்க கண்டிப்பா ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ வாங்கியிருப்பாங்க. அது மிஷின் மாற்றம். அதுக்கு வந்து நம்ம சீட்டு ஓட்டு போடணும். அப்போதான் அது வந்து பெஸ்டா இருக்கணும். இது இன்னைக்கு என்ன சொல்றது, அது தேர்தல் அதிகாரி ஐயா அவர்களே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு கருத்து கணிப்பு. ஏன்னா நீங்க வந்து அந்த சீட் மிஷின் வைங்க, இந்த பட்டன் மிஷின் வச்சா எல்லாம் வந்து உள்குத்து. இந்த உள்குத்து என்ன ஆயிருதுன்னா திமுகவும் வரமாட்டாங்க, சீமானனும் வரமாட்டாங்க. அது காரணம் என்னன்னா மிஷின் மாற்றம். இது மிஷின் மாற்றம். உங்களுக்கு மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் மிஷின் மாற்றம்ன்றீங்களா? கண்டிப்பா இது மிஷின் மாற்றம் தான். இது ஆட்சி மாற்றம், மக்கள் மாற்றம் இல்லை. இது தளபதி மு.க. ஸ்டாலின் தொகுதியில வந்து யார் பார்த்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கு நம்ம தளபதிக்கு தான் போட்டாங்க. அப்போ மக்கள் போட்டாங்க பூரா ஓட்டும் தளபதிக்கு. இப்போ எப்படி அந்த ஓட்டு மிஸ் ஆயிடுச்சு? அது சிந்தித்து பார்க்கணும். அது வந்து நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா, நீங்க வந்து இது கேட்கணும். எப்படி இந்த கொடுத்தூர் தொகுதியில நீங்க தோத்தது இல்ல, நீங்க ஜெயிச்சது. இந்த முறை காரைக்குடியில சீமான் அவர்கள் சொந்த மண்ணு, அங்கேயே தோல்வி தான் சந்திச்சிருக்காரு. அவரோட மண்ணுல தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது எப்படின்னா பாருங்க, அவர் சொந்த மண்ணில தோக்க அடிக்கிறது எப்படி? அது எப்படி தெரியுமாண்ணா, உதாரணத்துக்கு நம்ம எடுத்தா எடப்பாடி அரசு சேலத்துல வந்து எடப்பாடி தவிர வேற யாரும் வர்றதில்லை. அப்படி அப்போ வந்து இருக்கும்போது காரைக்குடிய வந்து சீமா அண்ணன் நிக்கிறாங்களே அந்த தொகுதியில அவங்க பெஸ்டா ஜெயிச்சு இருப்பாங்க, மக்கள் தேர்ந்து எடுத்திருக்காங்க. ஆனா மிஷின் மாற்றம். நான் எப்படி தெரியுமாண்ணா, யார் மனசுன்னு நோக்கூடாது. இப்போ சிஎம் ஆயிட்டாங்க விஜய் அண்ணன் சிஎம் ஆயிட்டாங்களே, மக்களுக்கு நல்லது செய்யும்.
இப்போ இவங்க வந்து ஆட்சிக்கு 20 நாள் கூட இல்லை. எத்தினி கொலை, எத்தினி கற்பழிச்சு, கரண்ட் அப்பப்போ ஆஃப் ஆகுது. சில வீட்டில் யூபிஎஸ் இருக்கும், சில வீட்டில் யூபிஎஸ் இல்லாம இருக்கும். அவங்க ஏசில வருவாங்க. நடுத்தொடர் மக்கள் வந்து யோசித்து பார்க்கணும். அது நடுத்தொடர் மக்களுக்கு வந்து யோசித்து பார்க்கறது இல்லை. அவங்க அது சிந்தனை பண்ணி பாருங்க. நீங்க ஏசில ஜாலியா தூங்குறாங்க, நம்ம வந்து குடிசை வீடுல தூங்குறாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா நம்ம ஓட்டுல வந்து விஜய் நீங்க ஜெயிச்சிங்க, அதுக்காக நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க, அவ்வளவுதான். நம்ம கருத்து கணிப்பு அதுதான். சீமான் அண்ணா வந்தாலும் பெஸ்ட் தான் இன்னைக்கு. தளபதி மு.க. ஸ்டாலின் வந்தாலும் இன்னும் பெஸ்டா இருக்கும் இன்னைக்கு. வணக்கம் சகோதரி. வணக்கம். புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினாங்க. புதிய ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் முடிய போகுது. இந்த ஆட்சி எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கெல்லாம் நிறைய பாதுகாப்பா இருக்கு. இன்னும் நிறைய செய்வாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நியூ சிஎம் இப்ப புதுசா வந்திருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நல்லா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம். இல்லை, இப்போ இந்த மதுவால் அதிக குற்றங்கள் நடக்குது. திமுக ஆட்சியில் மது இருந்துச்சு, இவரோட ஆட்சியில் மது இருக்குது, நிரந்தரமா மூடலை. இது எப்படி பாருங்க? ஏன்னா மதுவால் குற்றம் நடக்குது, இவர் மூடி இருக்கலாம். இப்ப ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தானே ஆகுது, இன்னும் டைம் இருக்குல்ல. இப்போ நிறைய டாஸ்மாக் மூடி இருக்காங்க, இன்னும் டைம் இருக்கு, மூடுவாங்க. இல்லைம்மா, இப்போ மதுக்கடையை மூடினாரு, இப்போ ஒரு 700 கடையை மூடினாரு. அதை மூடிட்டு பக்கத்தில் தனியார் மதுக்கடையை திறந்துருக்காங்க. இது எப்படி பாருங்க? பார் திறந்துருக்காரு. இப்போ மதுவை மூடணும்னா மொத்தமாக மூடிடலாம். இப்போ அரசாங்க கடையை மூடிட்டு பக்கத்தில் தனியார் கடையை திறக்கிறாரு. ரெண்டுத்துலேயும் வரது சாராயம் தான். அதுவும் கரெக்ட் தான். அது அரசாங்கம் தான் நல்ல இதா மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்த்து நல்லது செய்யணும். சரி தங்கச்சி, நீங்கள் இப்போ ஒரு பெண்ணு, விஜய் அவர்கள் 234 எம்எல்ஏ வச்சுருக்காங்க, கேண்டிடேட் போட்டாங்க. அதில் எத்தனை தொகுதியில் பெண்ணை போட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 117 ஆண் 117 பெண்ணு சீமான் அவர்கள் பெண்களுக்கு சம உரிமை தராங்க. ஒரு கொள்கை தவிர பெரியார் வச்சுருக்காரு, பெண் உரிமை பெற்றுக் கொடுத்த பெரியார்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண்ணுக்கே சீட்டு தரல, 30-31 சீட்டு தான் கொடுத்தாரு. இது எப்படி பாருங்க? ஒரு பெண்ணை எப்படி பாருங்க? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பாதி பாதி கொடுத்துருக்கலாம். ஆண்கள் பாதி பெண்கள் பாதியா கொடுத்துருக்கலாம். பெண்கள் வெறும் 31 சீட்டுன்றது ரொம்ப கம்மியா தெரியுது. நாம் தமிழர் கட்சியில் 117 பெண் கொடுத்தாங்க, எல்லாமே படிச்ச பட்டதாரியா கொடுத்தாங்க. இது எப்படி பாருங்க? பெண்களுக்கு அதுல அதிகமா முக்கியத்துவம் இருக்கிற கட்சியா அது பார்க்கப்படுது, நாம் தமிழர் கட்சி. ஆனால் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கல, விஜய் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் தர கட்சின்னு சொல்றீங்க, ஆனால் மக்கள் விரும்பல இல்லை நாம் தமிழர் கட்சியை. இப்பதானே வந்திருக்காங்க, ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பாக்கலாம், இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, 1 மாசம் தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு முறைக்கு வலியுட்டாதானே அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கும். இப்ப மாத்தி மாத்தி டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி பண்ணாங்க. அவங்க இத்தனை வருஷம் பண்ணாங்கல்ல, என்ன பண்ணாங்க? புதிய தலைமுறைக்கு வழி விடணும்னு சொல்றீங்க, ஆனா புதிய தலைமுறை சேனலே முடக்குறாங்க இந்த ஆட்சி. இது பாருங்க. இதுல ஒரு நல்ல கேள்வி. நான் என்ன சொல்ல இல்லம்மா, இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, இப்போ ஆட்சி அமைச்சு 1 மாசம் தான் ஆகுது. இப்பயும் மக்கள் வந்து வீதிக்கு போராட வந்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் கரண்ட் ஆஃப் ஆகுது. இப்போ கோயம்புத்தூர்ல பார்த்தா 10 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க, 60 வயசு பாட்டி வரைக்கும். இப்போ ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் இது மாதிரி குற்றங்கள் இருந்துச்சு, அதுக்கு மாற்றா தான் விஜய் ஐயா வராரு. அவர் ஆட்சியில் இதே மாதிரி தான் இருக்கு. இது எப்படிமா பாருங்க? அண்ணா, ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, இன்னும் இருக்கு. இனிதான் இப்ப எது எடுத்த உடனே எல்லாத்தையும் பண்ணிடணும்னா முடியாது. நமக்கே டைம் வேணும், கொஞ்சம் எல்லாம் மாறுறதுக்கு டைம் வேணும். இது என்ன நம்ம வீட்டுலனாலையும் மாற்றம் வரணும்னா லேட் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம சொசைட்டியும் மாறும், ஆனா டைம் ஆகும். புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு, ஆட்சி அமைச்சு இது கிட்டத்தட்ட 1 மாசம் முடிய போகுது. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? இந்த ஆட்சி சூப்பராக இருக்கு. எங்கள் தளபதி வந்ததுனால எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அவர் பெண்களுக்கு ஃப்ரீயாக இப்போ வந்து ரொம்ப இதை கொடுக்காம ஃப்ரீயாக அப்படி இது பண்ணுறாரு. பெண்கள் நல்ல சுதந்திரமா பாதுகாப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா கோயம்புத்தூர்ல 10 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. ஒரு 60 வயசு கிளவியை முதற்கொண்டு இது மாதிரி பண்ணிருக்காங்க, பாட்டியை மூதாட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்குதான் இப்ப தூக்கு தண்டனை 2 தூக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாரு அவரு. அது நம்ம தளபதிக்கு இது எல்லாமே இந்த மதுவால தான் நடக்குது. ஆமா, இப்ப இவரு தான் முதலமைச்சர். மதுவை நிரந்தரமா மூடணும், ஒரு கையெழுத்து போட்டு மூடிடலாம். இவரே அதை பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் பண்ணுவாரு. அதுக்கு எப்போ லேட் ஆகும். அவருக்குன்னு ஒரு இது வரும்ல, அப்ப பண்ணுவாரு. அதை கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு இது வரும்னா எது வரும்ன்றீங்க? அவருக்கும் நேரம் வரும்ல. நேரம் அவர் தான் முதலமைச்சர், கரண்ட்ல இருக்காரு. சிஎம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அவர்கள். அவருக்குன்னு ஒரு நேரம் வந்துச்சு, இன்னும் ஏன் மூடாம இருக்காரு? மதுவை மூடுவாரு. எப்பன்னு தெரியல. திமுகவுக்கு மாற்றம் தானே போறாரு. ஆ. திமுக ஆட்சியில ஊழல், லஞ்சம், கற்பழிப்பு, கொலை எல்லாம் இருந்துச்சு. மதுவை வித்தாங்க. திமுகவுக்கு மாற்றம் தான் மக்கள் வந்து தாவேக்காக்கு போட்டுருக்காங்க. இவர் ஆட்சியில மதுவை மூட மாட்டார். அதே மாதிரிக்குன்னா எப்ப மூடுவாருன்னு தெரியல. அது எப்படி பார்த்து மாற்றாகும்? எப்படி மாற்றாங்கன்னா பார்த்தா நாம் தமிழர் கட்சி மதுவை மொத்தமா மூடிட்டு கல்ல தர பண்றாங்க. அவங்க மாற்றுதானே அப்படி பார்த்தா? ஆமா, மாற்றுதா. நாம் தமிழர் மாற்றுதானே? அப்போ மாற்றுதா. அப்புறம் எப்படி நீங்க தாவேக்காக்கு ஆதரவா பேசுறீங்க?
நீங்க சொல்றீங்க மாற்று முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஓகே. இப்ப அவர் தான் முதலமைச்சர், ஒரு நிரந்தரமா மது முரண் கையெழுத்து போட்டா மது மூடிடலாம். அவர் அதை பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படி மாற்றுன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்றாரு, நாங்க வந்தா மதுவை மூடிட்டு கல்லு கடையை திறப்போன்னு. கல்லு குடிச்சு யாரும் இறக்குறது இல்ல. ஆனா வந்து மதுவை குடிச்சு இறக்குறாங்க. விஜய் இதை பண்ணலாமே, கல்லு கடையை திறந்து விட்டு மது கடையை மூடலாம்ல. பண்ணலாம். ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? இந்த ஆட்சி எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்குங்க. ஆட்சி ஏற்று ஒரு மாசம் கூட ஆகல, மக்கள் போய் மின்சாரம் அங்கங்க கற்பழிப்பு, குழந்தைங்க 10 வயசு பொண்ணு கோவையில் கற்பழிப்பு கூட போய் ஆர்ப்பாட்ட போராட்டத்துக்கு இறங்கிக்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி எந்த ஒரு கட்சியும் ஆட்சி ஏற்று ஒரே மாசத்துல போராட்டத்துக்கு கிளம்பி மக்கள் வீதிக்கு வந்ததில்லை. இது என்ன பாருங்க, அது வந்து இப்போ தானே ஒரு மாதம் ஆகிது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க இல்லையா? இல்லைன்னா ஒரு மாசத்துலேயே மாதிரி மக்கள் வீதிக்கு வர்றது எப்படி நல்லா இருக்கும்? அது நல்லா இருக்காதுங்க, புரிஞ்சுக்கணும் மக்கள். இப்போ மின்சாரம் இல்லைன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் மின்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் வீதிக்கு வராங்க போராடுறதுக்கு. அது எப்படின்னா, அது அப்போ அவங்க வேணும்னு தான் வரல, மின்சாரம் தடைப்படுறதுனால வராங்க. இது இவங்க தானே, இப்போ எது நடந்தாலும் இவங்க தானே பொறுப்பு. பொறுப்பு அவங்க தான். அது எப்படி நல்லா இருக்குன்னு இல்லை, ஆட்சி நல்லா இருக்குங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, பண்ணலாம். இப்போ மதுவுக்கு எதிரானவரா இல்லை ஆதரிக்கிறவரா விஜய் அவர்கள்? மதுவுக்கு எதிரானவரா எப்படி? எதிராக நிரந்தரமா மது கடையை மூடிக்கலாம், 700 சில்லற கடையை மட்டும் மூடி இருக்காரு. மூட முடியாது இல்லையா? ஒரே மட்டும் மூட முடியாது இல்லைங்களா? இல்லை மூடிருக்கலாம், அவர் தான் முதலமைச்சர்னா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாரு. மதுவால் அதிக குற்றங்கள் நடக்குதுன்னு ஆய்வு சொல்லுது. நிரந்தரமா மதுவை மூடி இருக்கலாம், அவர் தான் முதலமைச்சர். இப்போ எல்லாத்துக்கும் இப்போ தான் வந்து ஒரு மாதம் ஆச்சு, எல்லாமே கண்ட்ரோல் ஒரே மாதத்தில் பண்ண முடியுங்களா? எல்லாம் இது பொறுத்து தான் பண்ணுவார். தமிழ்நாட்டோட கடன் வந்து 10.5 லட்சம் கோடி இருக்குன்னா, இப்போ அவர் அறிவிச்சிருக்க திட்டங்கள் அதெல்லாம் கொடுத்தா இதை விட 3 மடங்கு மேலே கடன் அதிகமாகும். பதவி ஏற்கிறப்ப வந்து வெள்ளரிக்கை விட்டாரு, கஜானா காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் கால அவகாசம்னு. இவர் முதலமைச்சராக போட்டிக்கிறதுக்கு முன்னாடி தெரியும் இவ்வளோ கடன் இருக்குன்னு. அப்போ எதுக்கு இந்த இலவச திட்டத்தில் அறிவிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இப்போ வந்து டைம் கேட்குறவர் முதல்ல சொல்லியிருக்கலாம். கொடுக்குறோம், கொடுப்பாருங்க, பார்க்கலாம். 10.5 லட்சம் கோடி ஆல்ரெடி கடன் இருக்குன்னா, முன்னந்த ஆச்சே வந்து 6 மாதம் டைம் இருந்துச்சு இல்லையா? டைம் 4 மாதமா 6 மாதமா இது பொறுத்து தானே கொடுத்தாங்க. அந்த திமுக பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பெண்களுக்கு பேருந்து இலவசம் கொடுத்தாங்க. அது தவிர எதுவும் தரல. இவர் தாய்மாமன் சீரு, வேலையில்லா பட்டதாரிக்கு 4000, பட்டு புடவை, நகை, தமிழ்நாடு முழுக்க பேருந்து இலவசம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் செயல்படுத்தினா கிட்டத்தட்ட தமிழ்நாடு திவாலாயிரம் அவர் சொல்லியிருக்க திட்டங்கள், 6 சிலிண்டர் இதெல்லாம். அப்புறம் எப்படின்னா அது சாத்தியமே? ஏன்னா கடனில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு இவ்வளோ திட்டங்களை அறிவிக்கணும் தேவை என்னென்ன இருக்கு? அவர் ஏதோ முடிவு பண்ணுவார், இருங்க. அதை நான் இவ்வளோ பண்ணவர், அதை பண்ண மாட்டாருங்களா? பண்ணுவார், ஒரு வாய்ப்பு தரலாம். புதுசா வந்தவர்கிட்ட நம்ம ஆட்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவருக்கு இனிமேத்தான் என்ன பண்ணணும், என்ன நடைமுறை, என்ன எதுன்னு அவர் எல்லாமே டீப்பா பண்ணுவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாகே இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லானது. அப்போ விஜய் அவர்கள் அறிவிச்ச இலவச திட்டங்கள் என்னன்னு தெரியுமா? இப்போ லேடிஸுக்கு வந்துட்டு அந்த இது மானியம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஒரு நல்ல பெனிஃபிட்டு. ஸோ கொஞ்சம் டைம் கொடுப்போம் அவருக்கு. ஒரு 6 சிலிண்டரு, வேலையில்லா பட்டதாரிக்கு 4000, தமிழ்நாடு முழுக்க மகளிருக்கு இலவசம், தாய்மாமன் சீரு, இதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா அதே மாதிரி பதவி இருக்கிறப்போ ஒரு வார்த்தையை பதிவு பண்ணி கஜானா காலி ஆயிடுச்சுன்னு வெள்ளரிக்கை விட்டாரு. இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வருது, நான் நெறியாளராக வந்து இப்போ மக்களோட கேள்வி கூட எப்படின்னா, இவ்வளோ கடன் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த இலவச திட்டங்களை எதுக்கு அறிவிக்கணும்னு ஒரு கேள்வி வருதுண்ணா. அவருக்கு இப்போ கஜானா காலியாச்சுன்னு அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி தெரியும் இவ்வளோ கடன் இருக்குன்னு. இப்போ அவர் சொல்லி இருக்க திட்டத்தை அமல்படுத்தணும்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே தேவைப்படும். இப்போ இருக்கிற கடன் ஒன்று 2 மடங்கு அதிகமாயிரும், தமிழ்நாடு திவாலாயிரும், இந்த விலைவாசி எல்லாம் அதிகமாயிரும். புரியுது. இலவசம்னு போனாவே நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாக தான் செய்யும் மக்களுக்கு. பட் இலவச தாண்டி நம்ம வந்து மக்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது அவர் பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து இப்போ வந்து நம்ம ரொம்ப இதெல்லாம் எக்ஸ்பென்சிவ்லாம் போக வேணாம். அவர் என்னன்னா இப்போ தேவையானது மட்டும் அவர் பண்ணிட்டு மக்களுக்கு என்ன முக்கியமான தேவையோ, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கியமான தேவை ஏதாவது கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும், அதுக்கான இது மட்டும் ஸ்டெப்ஸ் எடுத்து அவர் பண்ணாருன்னா நல்லாவே இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை பதிவு பண்ணிங்கன்னா வந்தால் ஒயின் ஷாப்பை மூடிட்டாருன்னு. நிறைய இடத்துல ஒயின் ஷாப்பை மூடி பக்கத்துலேயே தனியார் பார் ஓன் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, இது அரசாங்கத்தில் விற்கிறது மட்டும் மது, தனியார் விற்கிறது அதுவும் மது தானா? ரெண்டுமே போதையார் தான். எப்படி பதிலாங்க ஒரு குடும்ப நாசமாக போகிறது, அது மறுக்க முடியாது நம்ம போதையால். இப்போ தனியார் கடையை திறந்துட்டு அரசாங்க கடையை மூடுறது எப்படி நான் மாற்றுவார்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், அது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இவர் தான் முதலமைச்சர், மொத்தமாக மது கடை நிரந்தரமாக மூடிட்டுக்கலாம். இவர் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா டைமிங் ஃபாலோ பண்ணலாம். அதாவது இப்போ ஸ்கூல் டைமிங்ஸ் காலையில் 8 o'clock ஆரம்பிக்குது, 7 to 9, 7 to 10னா அந்த டைமிங்ஸ்க்கு யாருக்கு இது பண்ணக்கூடாது. ஏன்னா வேலைக்கு போகிறவங்கலாம் அந்த டைமிங்ஸ் அப்படி இல்லைன்னா இப்போ மதுவால் முன்னேற முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். மொத்தமாக மூடிடலாம், அவர் தான் முதலமைச்சர். நாங்கள் நிரந்தரமாக மது மூடுறன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, அதிகாரம் அவருக்கு எழுதா இருக்கு, பண்ணலாம்ல. ஏன்னா அவர் தான் மக்களுக்கான முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவர் அது பண்ணலாம்ல. கண்டிப்பாக பண்ணலாம். அவர் இப்போ தனியார் இதெல்லாம் நிறைய பேர் ஓப்பன் பண்ணுறாங்க தான். நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ பாடியில் வந்து ஒரு பீர் ஃபேக்ட்ரியே இருக்குன்னா அந்த பீர் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பொலிட்டீஷியன்ஸ் தான், சரிங்களா? அந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு அவர் வந்து மேற்கொண்டு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அவங்கக்கிட்ட பேசி ஏதாவது டைமிங்ஸ் கொண்டு வரலாம். கண்டிப்பாக நிரந்தரமாக மூட முடியாது. மூணா அது வந்து எதிர்ப்பு, மக்கள் சைட்லேருந்து எதிர்ப்பு ஆரம்பிச்சிடும். ஏன்னா உலகத்தில் குடிக்காதவங்க யாருமே கிடையாது மோஸ்ட்லி. லாக்டவுனில் மது கடையில் திறக்கல,
ஆனா மதுவால யாரும் இறக்கல. அப்ப மது விடுறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. இந்த அரசாங்கம் தான் அதை மூடுறது தயாரில்லை கேள்வி வருதுல்ல. நிறைய பேர் மது குடிக்கலாம், சாயங்காலம் 6 மணி மேல் கை நடுங்க இறந்துருவாங்கன்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனா அந்த லாக்டவுன்ல 6 மாசம் மது கடை எங்கேயுமே இல்லை, யாரும் இறக்கல, யாருக்கு எதுவும் ஆகல. மக்கள் மதுவை விட தயாரா தான் இருக்காங்க. அரசாங்கம் மூட தயாரா இல்லை, அப்படிதானே வருது அது. ஆனா லாக்டவுன் டைம்ல நம்மளுக்கு வந்து பிளாக்ல கிடைச்சது இல்லைன்னா, பிளாக்ல வந்து இப்போ ஒரு இதுக்கு சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல இந்த 250. பிளாக்ல கிடைச்ச இந்த அரசாங்கம் மது தான். ஆமா 250 ருபீஸ்னா 450 500 கொடுத்து கூட வாங்க ரெடியா இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம மது இது வச்சு தான் ஸோ கொஞ்சம் அரசாங்கமே ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க கரண்ட் நிலைமை அதுதான். ஸோ அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவர் பர்மனெண்ட்டாக மூடுறதுக்கு சான்ஸே கிடையாது. பர்மனெண்ட்டாக எப்படி மூடினாருன்னா ஆக்சுவலாக கவர்மெண்ட் சைடில் இருக்கிறது வருமானம் அதுதான் ஓப்பனா. ஸோ அது அவர் மூடினாருன்னா நாளைக்கு கவர்மெண்ட்ல எங்க காசு போகும்? இந்த ஒரு மாசத்துல மக்கள் வந்து மின்சாரம் கட்டாதுன்னு சொல்லிட்டு அங்க 6 பாட்டில் இறங்கிட்டாங்கன்னா, இன்னும் நிறைய ஆட்சி ஆண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஒரே மாசத்துல மக்கள் வந்து ரோட்டு வந்து போராடல எந்த கட்சிக்குமே. இவர் வந்திருக்காரு, ஒரு மாசத்துல மக்கள் வந்து 6 பாட்ட போராட்டம் நம்மளே பார்க்க முடியுது, அது மறுக்க முடியாது. இது எப்படி பாருங்க சார், இப்போ ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, அவர் கொஞ்சம் டைமிங் கொடுக்கணும். நம்ம இப்ப நானே இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை உள்ள போய் உட்காந்தேன்னா எனக்கு என்ன பண்ணு ஏது பண்ணு தெரியாது. ஆரம்பத்துல வந்து திமுக தீய சக்தின்னு பிரச்சாரத்துல மேற்கொண்டாரு. திமுக மாற்று தான் தாவேக்கானாரு. இப்போ இந்த தாவேக்கால இருக்கிறவங்களே விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், இதே திமுக இருக்கிறவங்க தான் மொத்தம் அங்க இருக்காங்க. அதுக்கு இவருக்கு வாக்கு செலுத்துறதுக்கு, விஜய்க்கு வாக்கு செலுத்துறதுக்கு ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்திருக்க அவர் கேள்வி வருதுல்ல. அவருக்கு மாற்றுன்னு ஒரு வராரு, மக்கள் ஆதரிக்கிறாங்க. இப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்களே கூட்டு வச்சுக்கிறது அப்புறம் எப்படி அது உண்மையான மாற்றம் இருக்கும்? அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கிறாங்க, ஒரு மாற்றம் சொல்லலாம்ல. இதான் அவங்க தோத்துட்டு இருக்காங்க, ஆனால் யார் கூட கூட்டணியே தனிச்சு நிற்கிறாங்கல்ல. அது எப்படி பாக்குறீங்க ஐயா? நீங்க சொல்றது இப்ப 10 சிஎம் வந்து 10 எம்எல்ஏ வந்து வாங்குறாரு அப்படின்னா அவங்க திருப்பி டிஎம்கேக்குள்ள போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அவர் வந்து ஆதரவு தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட். அந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அதாவது தளபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அவர் சீக்கிரம் ஈஸியா அமையாதுன்ற கட்டாயம். என் கேள்வி அதில் கொஞ்சம் கேள்வி நல்லா உள்வாங்க. திமுகவை எதிர்க்கிறாரு, திமுகவை எதிர்த்துட்டு இப்ப ஆட்சி அமைக்கிறப்ப அவங்க கட்சியில் இருக்கிற எம்எல்ஏங்களே விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், அவங்க வந்து திமுக கூட்டணியில இருக்கவங்க, அவங்கள கூப்பிட்டே ஒரு ஆட்சி அமைக்கிறாருல. திமுகவுக்கு மாற்று தான் தாவேக்கான்னு சொல்றவரு, அவங்க கூட இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு இப்ப இவர் எப்படி மாற்றாரு பாரு. அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, அவர் இப்ப வந்து ஆதரவே இல்லை. ஃபர்ஸ்ட் திங்ஸ் அதுதான். கட்சியில அவர் ஜெயிச்சு பெரும்பான்மை நிரூபிக்க முடியலைன்னா அடுத்தபடியா திமுக வந்திருக்கலாம் உள்ள. இப்ப கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு இவங்க வந்து 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. வந்திருந்தா ஃபர்ஸ்ட் எத்தனை அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அது 6 மாசம் கழிச்சு ரீஎலெக்ஷன் தான் வரும். ரீஎலெக்ஷன் வச்சாலும் கண்டிப்பா திருப்பி அவர் 117 சீட் அழகாக வாங்கிடுவார். வாங்கிட்டாருன்னா அப்போ யாரும் ஆதரவு தெரிவிக்க தேவையில்லை. ஆதரவு இல்லாதனால தான் இப்போ எடப்பாடி ஐயா எடுத்துக்கோங்க, அவர் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேலுமணி, அன்பு இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்க, சிவி சண்முகம் எல்லாம் பார்த்தாங்க, திருப்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. காங்கிரஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லாம் ஆதரவு கொடுத்ததுனால இப்போ டிஎம்கேக்கு இது ஒரு சப்போர்ட் தான். தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து எதிர்க்கிற கட்சி கிடையாது, இது அன்பாலும் அரவணைக்கிற கட்சின்னு இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்தையும் பண்ணதான் அவர் ஒரு மோட்டிவே. பெண்களுக்காக பாதுகாப்பாக விஜய் அவர்கள் நிற்கிறாருன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ அவரோட கட்சியில் 234 எம்எல்ஏ இருக்காங்க. பெண்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க ஐயா? பெண்களுக்கு ஒரு 10 இருக்குமா எனக்கு. பெண்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இப்போ நாம் தமிழர் கட்சியில் 117 ஆணு, 117 பெண், சரி சமம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஐயா மாற்றம் வரும்? அது பெண்களுக்கு பாதுகாப்பு நிற்கிறாரு, பெண்களுக்கு சீட்டு தரமாட்டாரு. பெண்களுக்கு சீட்டு தரமாட்டேங்கிறாருன்னு தெரியல சார். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 118 நீங்க சொல்ற மாதிரி நாம் தமிழர்ல பாதி 117, இந்த சைடு 117 வச்சுக்கிட்டாரு கூட, இப்போ இவர் சைட்ல வந்த பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தரல. சரிங்களா? இவர் கொடுத்தது ஜென்ஸுக்கு தான் மோஸ்ட்லி இருக்காங்க. இது ஆண்களுக்கு ஆதரவான்றதை விட இருக்கிற ரியாலிட்டி அதுதானே கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லா எலெக்ஷன் ஆரம்பத்துல இருந்து பேர் கொடுத்துருக்காங்க, இவங்க தரல. சார் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பார்ப்போம். மேபி நிறைய மக்கள் வந்து ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. கோவையில் 10 வயசு சிறுமி கருப்பளிச்சுது, அப்புறம் இந்த பக்கம் 60 வயசு பாட்டி கருப்பளி பண்ணது, மின்சாரம் தடை, எங்க பார்த்தாலும் மக்கள் போராடுனுங்கிறாங்க. ஆட்சி அமைச்ச ஒரு மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள மக்கள் வீதிக்கு போராட வந்துட்டாங்க. இது எப்படி பாருங்க? இது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியிலையும் சரி, இப்போ டிவிகே ஆட்சியிலையும் சரி, கற்பழிப்புன்றது ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கு. எங்கேயும் நடக்காதெல்லாம் இல்லை. என்னன்னா இப்போதான் வந்து இன்சார்ஜ் எடுத்துன்னு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணுவாரு. தாவே காட்சியில் அந்த கற்பழிப்பு அப்படிதான் இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. இல்ல கண்ட்ரோல் பண்ணுவாரு, சிவியர் ஆக்ஷன் எடுத்துன்னு தான் இருக்காரு. நிரந்தரமா தடுக்க முடியாதான ஒரு கேள்வி இருக்குல்ல. குற்றத்தை தடுக்கணும் எல்லாம் இல்ல, திருவிழா பார்த்து இல்லாவிட்டால் குற்றத்தை ஒழிக்க முடியாது இல்ல. எம்ஜிஆர் வந்து அந்த காலத்திலேயே பாட்டு பாடின்னு இருக்காருல்ல, அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. அதிகாரம் அவர் கையில் தான் இருக்குன்னா அதிகாரம் தண்டனை கடுமையா அந்த குற்றங்கள் குறையும் இல்ல. இல்ல அதிகாரம் இருக்கு, இரும்புக்காரம் கொண்டு தானே ஒடுக்கிறாரு. இப்ப இன்னும் என்ன பண்ணணும்? இரும்புக்காரங்க கொண்டு ஒடுக்குறான்றீங்கன்னா, ஆனாலுமே கற்பழிப்பு நடந்தது. திமுக தான் தீய சக்தி ஆச்சு, இவர் தூய சக்தி தானே. திமுக தீய சக்தின்னு சொல்லி தான் வந்தாரு. அப்ப இவர் தூய சக்தியை தடுத்துருக்கலாம். இப்ப எடுத்த உடனே நீங்க ஒரு குழந்தை எடுத்த உடனே நடந்துட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து அதிர்மா இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்க முடியும். அது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய கால அவகாசம் ஆகும். ஆமா, கால அவகாசம் வேணும்.